கிருபை நல்ல தெய்வமே, நன்றியுள்ளதோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் பக்கத்தில் இருக்கீங்க ஆண்டவரே, என் கரத்தை பிடிச்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த சத்துருக்கு ஆண்டவரே பயமுடுத்ததுக்கு நாங்கள் எதுவும் பயந்து போகாதபடி என் தேவன் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஆண்டவரே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன், அப்படியா எங்களுக்கு எதுவும் நேரிடாதபடி ஆண்டவரே உங்கள் மேல் நம்பிக்கையாக இருந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே ஆவியானவர் நீர் அசைவாட என் தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைங்களோடு நீர் பேச வேண்டுமானு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. அந்த பாடலை பாடலாம், கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு. எங்க அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது.
கொடுத்து அதை நிறைவேற்றிய தேவனா இருக்காரு. கர்த்தருக்கு நம்பாடுங்கள் ஒரு நாளும் வீணாகாது. ஆமா, நிச்சயமாகவே கர்த்தருக்குள் நம்பாடுகள் ஒரு நாள் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். அல்லேலூயா. அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். பாதை உடன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பல்லாப்பு நேரிடாது நேரிடாதே மகனே. அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிற மாதிரி தெரியலையே. நீங்க இந்த ஆண்டவரை எப்பொழுதும் நம்ம ஆராதிக்கிற பிள்ளைங்க ஒரு நாள் கூட என்ன பண்ணாதான் ஒரு மனுஷனுக்கு முன்னாடி வெக்கப்பட்டு நிற்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்குள் நீ யார், நீ ஒரு பிசினஸ்ல போடலங்க உன்னுடைய எஃபெக்ட. சரியா? ஒரு மனுஷன் மேல அந்த எஃபெக்ட போடல. யார் மேல எஃபெக்ட் போடுறானா, என் உன்னதமான கர்த்தர் மேல நீ எஃபெக்ட் போடும் போது அது ஒரு நாள் என்ன பண்ணாதா வீணாது. கர்த்தருக்கு நம்பாடுகள் ஒரு நாள் வீணாக. விசுவாசோட சத்தமா ஒரு நாள் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். அணுகாது வாழை உந்தன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி சொன்னமா, உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி அடைக்கலமா அடைக்கலமா என் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டார். ஆதாயமாய் அடைக்கலமா என் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டார். வாரை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாரை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அல்லேலூயா. உன்னதமான கர்த்தரை நீ எப்படி மாற்றிக்கினா உறவிடமா. எப்படின்னா உறவிடனா என்ன தெரியுமா? உறவிடனா தங்குற இடம். ஓகேவா? தங்குற இடத்தை எப்படி சொந்தமா ஆக்கிட்டாரா? அவர் விலைமதிக்க முடியாத ரத்தத்தை உனக்காக ஆதாயமா ஆக்கி கொண்டாரான். நீ ஆதாயமா ஆக்கி கொண்ட ஒருபொழுது என்ன பண்ண விடாதா? அவர் அடைக்கலமா இருக்கிறார். என் ஆண்டவனை ஆதாயமா ஆக்கி கொண்டேன். எப்படின்னா அவர் அடைக்கல பாறையா இருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரோட கூடாரத்துல அணுகும் போது எதையுமே என்ன பண்ணாதான் அணுகவே அணுகாது. என்ன பண்ணாத? அதுதான் தேவன் சொல்றாரு, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அப்ப எல்லாம் கண்களை மூடி கரங்களை தூக்கி உன்னதமான கர்த்தரை பாடலாமா? நீங்க தான் பாடணும். ஓகேவா? நான் பாடக்கூடாது. நான் பாடுவேன். எனக்குள்ள ஒரு விசுவாசம், உனக்குள்ள ஒரு எழுப்புதல். மரித்து போன லாசரை ஒரு வார்த்தையில எழுப்ப கூடுன தேவன் மரித்து போன உன்னை ஆசீர்வாதத்தை இந்த வாரத்தை மேல நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. உன்னதமான கர்த்தரை சத்தமா உறவிடமாக்கி என்ன சத்தமா உன்னதமான கர்த்தரையே அவர் மகிமைக்காரம் துதிக்க துதிக்க அவர் பரிசுத்த போர்வினார் உன்னை மூடி மறைத்துக்கிற வள்ளுகிறார். பாருங்க, அளவில்லாத மகிமை, அளவில்லாத
அபிஷேகம், அளவில்லாத ஆவி உன் மேல் ஊற்ற வல்லவரா இருக்கார். இதோ thank you Lord. ஆமாண்டவரே, தலையில குப்பை எடுத்துக்கொண்டு உன் தலையை அபிஷேகம் பண்ண தேவனா இருக்காங்க. உன் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, சோர்ந்து போகாதே. உன்னதமான கர்த்தர் உன்னோடு கூட வாசம் செய்கிற தேவனா இருக்கார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து உண்மைதான ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து ரட்சகர் உன் உள்ளத்துல பிறந்து சமாதானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கார். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவரா இருக்கார். அன்றாட வெற்றி உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகனே. கர்த்தருக்கு நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமா செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமா செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாள் வீணாகாது. நீ மனுஷன் மேல போடல, சொத்து மேல போடல, உன் பிசினஸ் மேல போடல. ஏன்னா எஃபெக்ட் ஃபுல்லா அவர் ஆராதிக்கும் போது, அவரோடு செலவு செய்யும் போது, என் தேவன் உன் உன்னதமான கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். இந்த உலகத்துக்கு நீ உடைந்த பாத்திரமா இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கலாம், ஆனா என் கர்த்தர் கரத்துல நீ உன்னத பாத்திரமா இருக்கிறார். நீ கர்த்தருக்குள்ள உன்னத பாத்திரமா இருக்கிறார். உடைந்த பாத்திரனா எதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரனா எவரும் விரும்ப. யாரும் உன்னை விரும்பாத தூக்கி கடாசுறாங்களா? ஆனா நீ வேண்டும் என்று என் கர்த்தர் குழவன் கையில் உள்ள களிமண் போல உன்னை செய்து உன்னை ஒரு உருவாக்குறார். மற்றவங்க கண்ணுக்கு நீ ஒரு விலைமதிக்க முடியாத பாத்திரமாய் விளங்க என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். களிமண் போல என் சித்தம் அல்ல என் சித்தம் போலாகும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் எதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுவே. அவரோட கையில் உள்ள களிமண் போல இருக்கிற எப்படி வரைய வைக்கிறார், உன்னை வரைய வைக்கிறார். சாமி புயவென்ன
தேற்றுகிறார், உன்னை அரவணைக்கிறார், உன் காயத்தை கட்ட வல்லவரா இருக்கார். என் சித்தமல்ல உன் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எனக்கு உதவாதவன். உருகுலைந்த பாத்திரம் நான் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதன் மறந்து போகலாம். கிருபையின் மேல் என்றும் இருக்குமே. அவரு கிருபை மேல இருக்குது, அவரோட தயவு மேல இருக்குது. மகளே மகளே, இல்ல உன்னை மறந்து போகல, உன்னை மறக்காத தேவன். நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அவரு மறக்கல. உன் சிலுவையில அழுந்துட்டான். அபிஷேகத்தாலே உன்னை நடத்திட்டேன். உன் அன்பெல்லாம், உன் நோயெல்லாம் சிலுவையில் சுமந்தேன். அபிஷேகத்தாலே உன்னை நடத்திட்டேன். உழவன் கையில் உழவன் கையில் இசையும் களிமண் போல. உழவன் கையில் இசையும் களிமண் போல. என் சித்தமல்ல உன் சித்தம் போலாகும். என் சித்தமல்ல உன் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம், உன்னத பாத்திரம் நான் உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். ஆமா. அன்னைக்கு ஒரு தேவனுடைய மனுஷனை போய் அந்த குழவன் வீட்டுக்கு போ, அங்க அவன் களிமண் வச்சுட்டு இருப்பான். அந்த களிமண்ணை வச்சு அவன் ஏதோ ஒரு பாத்திரத்தை செய்யணும்னு நினைக்கிறான். ஆனா அது வரையில. ஆனா மீண்டுமா ஒரு பாத்திரத்தை உருவாக்குறான். ஒருவன் அந்த களிமண்ணை எடுத்து ஒரு பாத்திரத்தை செஞ்சுட்டான். அது ஒரு பாத்திரமா ஆயிடுச்சு. ஆனா நீ நினைக்கலாம், ஐயோ என் தேவன் நான் இப்படி தவறு செஞ்ச தலையில மறந்துட்டாரா, என்கிட்ட இல்லையோ. ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணுறேன், அதை நான் உணர்றேன். ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் என்னை மூஞ்சால காட்டுறாங்க, யார்கிட்ட என்கிட்ட சரியாக பேச முடியல. அவ்வளோ பாரங்கள் என் மேலே இருக்குது. அவரோட அபிஷேகம் இல்லையா அப்படின்னு இல்லைங்க. அந்த களிமண் என்பது அந்த ஈரம் இன்னமும் தேவனிடத்துல இருக்குது. இப்போ ஒப்பு கொடுக்கும்போது என் தேவன் அவர் கருத்துல இருக்கிற உன்னத பாத்திரமா மாத்த வல்லவரா இருக்கார். அவரோட ஒப்பு கொடுக்கும்போது உன்னை உன்னத பாத்திரமா எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கார். ஏன்னா அவர் உன்னதமானவர், அவர் ரட்சகர், என் மேய்ப்பர். டோன்ட் வரிங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க கரத்தை தூக்கி, ஆண்டவரே நான் உமக்கு வளர்ந்து கொடுக்கலதான், அது தப்பு தான். ஆனா இப்ப நான் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி உன்னிடத்துல. என்னை ஏதாச்சும் ஒரு பாத்திரமா வரைஞ்சிருங்க சுவாமி. நான் களிமண் போல மண்ணு முட்டை போல இருக்கிறேன் தான். ஆனா அந்த மண்ணு யார் கையில இருக்குதுன்னா நீங்க என் தேவனுக்கு இடத்துல இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, உடைந்த பாத்திரம் சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, உம்மை விட்டு விலகாதவன், உன்னத பாத்திரம், உன்னத பாத்திரம் நான் உலகத்து ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். நன்றி அப்பா. உன்னை ஆற்றினார், உன்னை அரவணைச்சார். உன்னை அறிந்த மனிதர்கள், உன்னை பெத்த தாய் கூட ஒதுக்கலாம். ஏன் கட்டின மனைவி கட்டின புருஷன் கூட உன்னை ஒதுக்கலாம். ஆனா என் தேவன் எப்படி தெரியுமா, இந்த ஆராதனை உன்னை கட்டி சீத்தார்ல,
உன்னை கட்டி அணைத்தாருல, உன் கண்ணீரை துடைத்தாருல, உன் கவலையை போக்குனாருல. அதுக்குதான் சொல்லுறேன், யாரையும் நம்பாதீங்க, ஏசப்பாவை நம்புங்க. அவரு தகப்பனா இருக்கிறார். நான் ஒரு தாய் தேடுறது போல, ஒரு தகப்பனை தேடுறது போல நான் உன்னை தேடுவேன் என்று சொன்ன தேவன். இந்த உலக இன்பம் எல்லாம் உங்க விருப்பப்படி என்னை மாற்றுவே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயை, இன்பம் எல்லாம் மாயையே. உங்க விருப்பப்படி என்னை மாற்றுவே. என் பலவீனம், என் பலவீன காலங்களில் உன் பலத்தால் பாதுகாக்கின்றீர். என் பலவீன காலங்களில் உன் பலத்தால் பாதுகாக்கின்றீர். குயவன் கையில் உள்ள களிமண், குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் பாடுறவங்க பாடுங்க, தேவனை ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க. அவரோட பாரத்தெல்லாம் அவரு மேல இறக்கி வைங்க. என் சித்தமல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரனா எதற்கும் உதவாதவன். எதுக்கும் உதவாத உடைந்த முன்னணி அன்னை நாங்க எடுத்து பயன்படுத்துற தேவன். பாத்திரமாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம். உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. ஒதுக்குறாங்களா? ஒரு நாளைக்கு நீ தேவைப்படுவ. அறிந்த மனிதர் மறந்து மனிதர்கள் ஒதுக்குறாங்களா? நீ தேவைப்படுவ ஒரு காலத்துல. ஏன் தெரியுமா? அவர் கிருபை உன் மேல இருக்கிறதால. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர். அபிஷேகத்தாலே முழுக நினைத்திட்டீர். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர். அபிஷேகத்தாலே முழுக நினைத்திட்டீர். கரங்களை தூக்கி சொல்லலாமா? குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல. தேவனுக்கு ஒப்பு கொடுக்க பாரு. சித்தமல்ல உம் சித்தம் போலாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் போலாகும். உன்னத பாத்திரனா உலகத்து ஒளியானவன். தேவ அழகி பாத்திரனா என்னை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரனா உலகத்து ஒளியானவன். தேவ அழகி பாத்திரனா உம்மை விட்டு விலகாதவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஏன்னா அவரு உன்னத பாத்திரமா உன்னை வரைந்திருக்காரு. நீ ஒப்பு கொடுக்கும் போது நான் உன்னை உன்னத பாத்திரமா எடுத்துட்டேன், வரைஞ்சிட்டேன். ஆமா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி நன்றி. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நீ என்னை தொட்டீங்க சாமி, என்னை வணஞ்சிங்க. நீங்க வரையும் போதெல்லாம் நீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ இப்படி வலிக்குது அப்படி வலிக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா அந்த வலியோட நீ என்னை உன்னத பாத்திரமாய் மாற்றினீங்கல்ல, இந்த உலகத்துக்கு ஒளியாய் மாற்றினீங்கல்ல, அதுக்காக தான் நாங்கள் துதிக்கிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர், மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆராதனையில் ஆண்டவரே அளவில்லாத
அன்பும் அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் அளவில்லாத அபிஷேகத்தையும் என்னை முழுக நினைச்சிட்டீங்களா ஆண்டவரே? உங்க கிருபையை மூடி மறைத்து கொண்டீங்களா ஆண்டவரே? இன்னைக்கு நான் புது மனிதனா, புது ஒரு மனுஷியா இந்த ஆராதனை முடிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவரே, உங்க அசைவாடுதல், உங்க தொடுதல் எல்லாத்தையும் நான் உணர்ந்தபடியாக போகிறேன் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஹalleluya. அப்படி உட்காரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.